மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு தான் பிறந்த மண்ணின் மீது குறைந்தபட்ச பாசம், குறைந்தபட்ச இரக்கம், குறைந்தபட்ச கருணை இருந்திருந்தால் புயலால் பாதிக்கப்பட்ட தமிழக மக்களுக்கு மத்திய அரசிடமிருந்து நிதி வாங்கி கொடுத்திருக்கலாம் என்று திமுக தலைமை கழக செய்தி தொடர்பு குழு இணை செயலாளர் தமிழன் பிரசன்னா விமர்சித்துள்ளார். மதுராந்தகத்தில் திமுக சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், பிரதமர் மோடி தமிழகத்திற்கு ₹1 கூட கொடுக்கவில்லை, ஆனால் தமிழ்நாட்டு மக்களிடமிருந்து ஜிஎஸ்டி பணத்தை மட்டும் பெற்று உத்தரப்பிரதேசத்திற்கு கொடுத்து விடுகிறார் எனவும் கூறினார். குறைந்தபட்ச பாசம் இருக்கணும். நான் பிறந்த மண்ணின் மீது குறைந்தபட்ச பாசம் இருக்கணும், குறைந்தபட்ச இரக்கம் இருக்கணும், குறைந்தபட்ச கருணை இருக்கணும். அவன் தான் மனுஷன். நீங்க கல்யாணம் கட்டிட்டு ஹைதராபாத்ல இருக்கலாம், தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ்நாட்டில் படித்து விட்டு இங்கிருந்து போய் அமைச்சராகி நீங்கள் இந்த நாட்டிற்கு ₹1 கொடுத்திருக்கீங்களா? வெள்ளம் வந்துச்சு, வெள்ளம் வந்துச்சு. தூத்துக்குடி எப்படி இருந்துச்சு? கடல் போல் காட்சி அளித்தது. சென்னை நாங்க தத்தளிச்சோம். மோடி அரசாங்கம் இதுவரைக்கும் ₹1 கொடுக்கல, ₹1 கொடுக்கல. அந்த ₹40 ₹4 டாக்ஸ் வாங்குற ₹44. அந்த ₹4 ஏன் மாநிலம் கொடுக்குது, ஏன் மக்கள் கொடுக்குறாங்க? அந்த ₹4 எனக்கு திரும்ப தான்னா அந்த அம்மா சொல்லுவே, உன்கிட்ட டாக்ஸ வாங்கிட்டு ஏன் ஊபிக்கு தான் இந்த ₹4 கொண்டு போய் கொடுப்பனே தவிர தமிழ்நாட்டுக்கு ₹1 கொடுக்க மாட்டேன்னு அந்த அம்மா சொல்லு. இது சரியா தப்பா?